No. Watch this. இதனால பாத்துக்கிடுங்க. Bartimaeus is here. Jesus is going out. இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து அப்படி போயிட்டே இருக்கிறாரு. Jesus is going out. அவர் வெளியே போயிட்டு இருக்காரு. And when he is saying, Jesus son of David, have mercy on me, Jesus stops. அவர் போய் கொண்டிருக்கிறார். இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று சொன்ன உடனே இயேசு நிற்கிறார். He is going, அப்படியே போயிட்டு இருந்தவர் stops, திடீரென்று நிற்கிறார் and turns. அப்படியே திரும்பி பார்க்கிறார். Even though Jesus wants to leave Jericho, he cannot leave Jericho. இயேசு எரிகோவை விட்டு வெளியே போக விரும்பினாலும் அவரால் போக முடியவில்லை. Jesus, the Son of God, cannot go when he is crying out mercy. இயேசுவே என் மீது இரங்கும் என்று ஒருவர் சொல்லும்போது இயேசுவால் எரிகோவை விட்டு வெளியே போகவே முடியாது. Even if he wants to go, he cannot go. அவர் விரும்பினால் கூட அவரால் போக முடியாது. What is so powerful about the word mercy? இரக்கம் என்ற வார்த்தையிலே என்ன ஆற்றல் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? What did the blind man cry? அந்த கண் தெரியாதவன் பார்வையற்றவன் எப்படி சத்தம் போட்டான்? So what did Jesus do? இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? இதை கேட்டவனே என்ன செய்தார் இயேசு கிறிஸ்து? He stood. Jesus could not go. இயேசு கிறிஸ்துவால் போக முடியவில்லை. So can you stop Jesus from going out? இயேசு கிறிஸ்துவை எப்படி நிறுத்தி வைப்பது? Can you and I stop Jesus from going out? இயேசு கிறிஸ்து வெளியே போறத நீயும் நானும் நிறுத்தி வைக்க முடியுமா? நம்ம நினைச்சா நிறுத்த முடியுமா இயேசு கிறிஸ்துவை? Can I and you stop Jesus from going out of Jericho? எரிகோவை விட்டு இயேசு வெளியேறுவத நீங்களும் நானும் நினைச்சா அதை நிறுத்த முடியுமா? How? எப்படி? Why are you giving them the answer? When will they understand? Yeah, how will you stop? Very good. Now, what is the meaning of the word mercy? இரக்கம் என்றால் என்ன? இரக்கம் என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன? It says helping. The boy says mercy. Elders, mercy. முதியவர்கள் சொல்லலாம். இரக்கம் வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? All the elders. ஆமா, இரங்கம்னு சொன்னாங்களே, அந்த இரக்கம்ன வார்த்தைக்கு பொருள் என்னன்னு கேக்குறேன். What is the meaning of the word mercy? என்னமா? See. Hold on. If by the word mercy Jesus stops, that means the word mercy has got tremendous power. இரங்கும் என்ற வார்த்தையை கேட்டவுடனே இயேசு நிற்கிறார். காரணம், இரக்கம் என்ற வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. So what is the meaning of the word mercy? அப்படின்னா இரக்கம்னா என்ன? சொல்லுங்க வாலிப பிள்ளைகள். During the mass you say Lord have mercy, Christ have mercy, Lord have mercy. திருப்பலியின் போது ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும் சொல்றீங்களே, இதுக்கு அர்த்தம் என்ன? What do they say? He says should love him. Love. The mercy, the word mercy means when I deserve to be punished and I ask for mercy, the punishment is cancelled and God does not give me what I deserve is called mercy. இரக்கம்னா நல்லா கேட்டுடுங்க. நான் செய்த ஒரு தவறுக்காக எனக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். ஆனால்
கடவுள் அந்த தண்டனையை ரத்து செய்வதுதான் இரக்கம். புரிகிறதா? When I deserve to be punished, நான் I ask for forgiveness and God gives me forgiveness unconditionally. That receiving forgiveness and no punishment is because of mercy. நான் ஒரு தவறு செய்துவிட்டு கடவுளிடம் மன்னிப்பு கேட்கிறேன், அவர் என்னை மன்னிக்கிறார். அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்வதில் தான் இந்த இரக்கம் அடங்கி இருக்கிறது. A person acknowledges that he has committed a mistake but is asking for forgiveness, and punishment is cancelled only because of mercy. ஒரு மனிதன் தவறு செய்துவிட்டு அதற்காக வருந்தி மன்னிப்பு கேட்கிறான். ஆகவே அவனுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவர் அந்த தண்டனையை ரத்து செய்வதுதான் இரக்கம் என்று பொருள். And this mercy is always because of love. ஆனால் இந்த இரக்கம் எதனால் வருகிறது என்றால் அன்பினால் வருகிறது. If there is no love, there is no question of mercy. எங்கே அன்பில்லையோ அங்கே இரக்கம் இருக்க முடியாது. The student did some mischief in the class. ஒரு மாணவன் வகுப்பிலே குறும்பு செய்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். The teacher has every right to punish the child. அந்த ஆசிரியருக்கு உங்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு உரிமை இருக்கிறது. But because of love and compassion, ஆனால் அன்பின் காரணமாக மனதுருக்கத்தின் காரணமாக the teacher does not punish you but forgives you. அந்த ஆசிரியர் அல்லது ஆசிரியை உங்களை தண்டிக்காமல் உங்கள் மீது இரக்கம் காண்பிக்கிறார். That is called as the teacher has mercy for you. இதுதான் இந்த ஆசிரியர் உன் மீது இரக்கம் கொண்டிருக்கிறார் என்பதற்கு பொருள். So this Bartimaeus is crying to Jesus and saying, I have done wrong in my life, please forgive me. அதனால இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று இந்த பர்த்திமேயு சொல்லும்போது, கடவுளே நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னியும் என்று அவன் வேண்டுகிறான். Please do not deal with me according to my sin. என்னுடைய பாவத்துக்கு ஏற்ப என்னை நடத்தாதேயும் என்று அவன் கேட்கிறான். He repents. அவன் மனஸ்தாபப்படுகிறான். And that's what Jesus said, repent for the kingdom of heaven is close at hand. அதனால்தான் இயேசு சொன்னார், மனம் மாறுங்கள், இறையாட்சி சமீபத்தில் இருக்கிறது என்று சொன்னார். When a person repents, he receives the kingdom of heaven. ஒரு மனிதன் மனஸ்தாபப்படும் போது அவன் இறையாட்சியை உரிமையாக்கிக் கொள்ளுகிறான். The word repent means to change his heart. இந்த மனஸ்தாபம் என்று சொல்லும்போது ஒரு மன மாற்றம். It means to change my life. அது என்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுகிறது. It means that I do not want to continue anymore in sin. அதற்கு என்ன அர்த்தம் என்றால், நான் இந்த பாவத்திலே தொடர்ந்து வாழ விரும்பவில்லை என்பது அர்த்தம். And Jesus has been talking about repentance, preaching about repentance. இயேசு கிறிஸ்து மனம் மாறுதலை பற்றி, மனம் திரும்பலை பற்றி போதித்துக் கொண்டிருந்தார். And here is a man who is crying out to Jesus, I want to change my life. இங்கே ஒரு மனிதன் அந்த நேரத்திலே சொல்லுகிறான், இயேசுவே நான் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறேன். When this man Bartimaeus is crying, இந்த பர்த்திமேயு என்பவன் கத்தும்போது, screaming loudly, ரொம்ப உரக்க கத்தும்போது, he is screaming loudly because he wants Jesus to hear his word. அவன் ஏன் கத்துறான் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து அவனுடைய கதறலை, அவனுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்பதற்காக. Bartimaeus has never seen Jesus in his life. இயேசு கிறிஸ்துவை பர்த்திமேயு அவனுடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் கண்டதே இல்லை. But as he is begging on the road, he has heard the stories about Jesus healing people. அவன் அந்த வழியோரம் அமர்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கும் போது அநேக மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய குணமளித்தலை பற்றியும் அவனுக்கு சொல்லி இருக்கிறார்கள். He has heard that when people came to Jesus, he opened blind eyes.
When people came to Jesus, he opened deaf ears. When people came to Jesus who were paralytic, they began to rise up and walk. அவன் இதை கேள்விப்பட்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்துவிடம் ஒருவர் வந்தபோது அல்லது இயேசு கிறிஸ்து ஒருவரை சந்தித்த போது குருடர்கள் பார்வை பெற்றார்கள், செவிடர்கள் கேட்கும் ஆற்றல் பெற்றார்கள், முடவன் மான்கன்று போல துள்ளினான் என்றெல்லாம் அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். And he is hearing that same Jesus is passing by this way. அதே இயேசு கிறிஸ்து இங்கே கடந்து வருகிறார் என்று அவன் இப்போது கேள்விப்படுகிறான். I will not get another chance. இதை விட்டா எனக்கு வேற வாய்ப்பே கிடையாது அப்படின்னு அவன், this is my chance, இதுதான் என்னுடைய வாய்ப்பு, and I am not going to leave this chance. இந்த வாய்ப்பை நான் நழுவ விட விரும்பவில்லை. I will call out to him. அவரை நான் கத்தி கதறி கூப்பிடுவேன். The people around start screaming to him. அவரை சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் அவரை பார்த்து அப்படியே கத்துகிறார்கள். They say, shut up, வாயை மூடு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, don't scream, இந்த மாதிரி கத்தாதடா அப்படிங்கறாங்க. What does Bartimaeus do? பார்த்திமேயு என்ன செய்தான்? சும்மா இருந்தானா? He gets scared. அவன் பயந்தானா? He keeps his mouth shut. வாயை மூடிட்டு இருந்தானா? What does he do? அவன் என்ன செய்தான்? He screamed. He screams all the more, Jesus, son of David, have mercy on me. அவன் இன்னும் அதிகமாக, இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று உரக்க கத்தத் தொடங்கினான். Does he allow people's words to stop him from doing what his heart is saying? அவனுடைய இதயம் என்ன சொல்கிறதோ அதை சொல்வதற்கு அவன் எத்தனித்த போது மற்றவர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு அவன் பேசாதிருந்தானா? He continues with that same faith. அவன் எந்த விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை சொன்னானோ அதே வார்த்தையை திரும்ப சொல்லுகிறான். He has heard that if my healing will come, it will come through Jesus, because I have heard Jesus heals people. எனக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து மக்களை குணப்படுத்துவார், ஏனென்றால் நான் அதை கேள்விப்பட்டிருக்கிறேன். What did Jesus do when he heard about Bartimaeus calling out to him? இயேசு என்ன செய்தார்? இவன் இப்படி உரக்க கத்தி கூப்பிட்ட போது இயேசு என்ன செய்தார்? இயேசு என்ன செய்தார்? He stopped. Jesus not only stopped, he told those who were around him, go and call him. இயேசு கிறிஸ்து அவர் நிற்க மட்டும் செய்யவில்லை, அங்க பக்கத்துல இருந்தவங்களை பார்த்து அவனை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். Now there were so many people who were following Jesus. இயேசு கிறிஸ்துவை நிறைய பேர் பின்தொடர்ந்து போனார்கள். Did Jesus say, call those people? அந்த மனிதர்கள் எல்லாம் கூட்டிட்டு வாருங்கன்னு சொன்னாரா இயேசு கிறிஸ்து? Today so many children are sitting here. இங்க நிறைய குழந்தைகள் இங்க உட்கார்ந்திருக்கீங்க. But if you are not attentive and calling Jesus from your heart, then Jesus will not call you. ஆனா நீங்க நிறைய பேர் இருந்தாலும் உங்க இதயத்திலிருந்து இயேசுவை நீங்க கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த கவனத்தோட இருந்தால் ஒழிய இயேசு உங்களை கூட்டிட்டு வர சொல்ல மாட்டார் அவர்கிட்ட. Which group do you want to be in? இதுல எந்த குழுவுல நீங்க இருக்க விரும்புறீங்க? Do you want to be in the group of the people? இந்த திரளா இருந்த மக்களை, இயேசு கூப்பிடாத மக்கள் கூட்டத்தில் நீங்க இருக்க விரும்புறீங்களா, அல்லது இயேசு கூப்பிட்ட அந்த கூட்டத்தில் நீங்க இருக்க விரும்புறீங்களா? Or do you want to be in the group of Bartimaeus? நீங்க பர்த்திமேயுடைய குழுவில் இருக்க விரும்புறீங்களா அல்லது மக்கள் கூட்டத்தோட இருக்க விரும்புறீங்களா? யாரு கூட இருக்க விரும்புறீங்க? பர்த்திமேயு. Those people all touched Jesus. அந்த மக்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை தடவி தொட்டு அப்படி இருக்கிறாங்க. But they received nothing. ஆனா அவங்களால எதையும் இயேசுவிடம் வந்து பெற்றுக்கொள்ள முடியவில்லை. Because the heart condition was not right. ஏன்னா அவங்களுடைய இதய சிந்தனை வித்தியாசமாக இருந்தது. There was no repentance. அவர்களிடம் மனம் திரும்பல் இல்லை, மனமாற்றம் இல்லை. There was no